எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும். இப்ப இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களில் இருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களா தேடி தேடி படிங்க. இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருப்போம். நிறைய பேர் சொல்றது இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருப்போம். நிறைய இறைவன் பணத்தை கொடுத்திருக்கார், பொருளை கொடுத்திருக்கார், பெயரை கொடுத்திருக்கார். நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். ஆமா, ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ள நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும்.